சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுற்று இது மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்குமே அந்த முதல் சுற்று வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு 25 வயசுக்குள்ள அல்லது 30 வயசுக்குள்ள அல்லது பிறந்த உடனே 7.5 சனியில பிறப்பாங்க. ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல தான் பிறப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான நேரத்துல சனி மிக கடுமையான பலன்களை தருவதற்கு தவறுவதில்லை. அப்ப இந்த நேரத்துல நம்ம பரம்பரை நல்லது பண்ணியிருக்காங்க, புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியத்தின்படி உங்களுக்கு பெருசா பாதிப்பை தரமாட்டார். அது 7.5 சனியே இருந்தாலும் ஒரு அளவுக்கு கடுமையான பலன்களை தராமல் ஒரு மத்தியதனமான ஒரு பலன்களை தந்துட்டு அவர் போயிடுவார். பெருசா பாதிக்க மாட்டார். இது உங்களுக்கு பூர்வீகம், உங்களுடைய பரம்பரை நல்லது பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 2ஆம் சுற்று எல்லாத்தையுமே தருவார். ஏன்னா முதல் சுற்று நான் கொஞ்சம் உனக்கு செஞ்சுட்டேன், சிரமத்தை கொடுத்துட்டேன், அதனால 2ஆம் சுற்று நல்லா இருக்கு. இது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல வரும். இது நுங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்ப மட்டும் வச்சு நல்ல பளபளப்பா வச்சிருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் பூராமே கலட்டி விட்டுருவான். ரொம்ப கஷ்டப்படணும். மூட்டு வலி வரும், கண்ணு தெரியாம போயிடும். அதே மாதிரி பல்லு அசைகிறது, பல்லு வலி, காது வலி, மண்டை வலி, எதா இருந்தாலும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அந்த 3ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நுங்கு சனி. 4ஆம் சுற்று மாரக சனி. அது வரைக்கும் இப்ப யாரும் இருக்கிறது இல்ல. 45 வயசு தான்றதே போனஸ் வருஷமா தெரியுது, போனஸ் ஆயுளா தெரியுது. ஏன்னா இதுதான் அவன் வச்சிருக்கான். அவன் ஆயுள ஒரு மனிதனுடைய ஒரு ஜாதகனுடைய ஆயுள தன் கையில வச்சிருக்கக்கூடிய அவன் தான். அதனால அவன் விட்டு வைக்கணும். இதோட பெரிய ஒரு பலனை கொடுக்கறதுக்கு எந்த கிரகத்தினாலும் முடியாது. உசுரோட இருக்க வைக்கிறது அவனுடைய பெரிய தாற்பயம் தானே. அப்ப அது மாதிரியான விஷயங்களை சனி கடுமை இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தன்னொழுக்கம், தன் சார்பு ஒழுக்கம், இது எல்லாமே தெளிவா இருந்ததுன்னா சனி பெருசா உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய தரவே மாட்டார். அப்ப இது என்ன நிலைப்பாடுகள்ல சனி நமக்கு நன்மையை தருவார், எப்படி இருந்துகிட்டா நல்லதை தருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் ரொம்ப 7.5 சனியில இப்ப இவங்களுக்கு எப்படி உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நேரத்துல சனி அவங்கள பாதிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். குழந்தைகளை வளர்த்துறதுல ஒரு பிரச்சனை, அவங்கள ஸ்கூல்ல சேர்த்துறதுல ஒரு பிரச்சனை, இதே நேரத்துல தொழில ஒரு பிரச்சனை, இதே நேரத்துல வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை, இதே நேரத்துல சகோதர சகோதரிகளோட ஒரு பிரச்சனை, ஒரே நேரத்துல எல்லாமே ஒருத்தர் சந்திக்கிறார் அப்படின்னா சனி கடுமையா தாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி பாதிக்கல அப்படின்னு அர்த்தம். இதான் சனி டக்குன்னு உடனே பாதிக்கிறார், உங்களுக்கு கடுமையை தந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது சனியை பத்தி உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் அழுத்துச்சு அப்படின்னா சனி உங்களை பாதிக்கிறார்.